வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்லயே சட்டுன்னு செய்யக்கூடிய ரசப்பொடி மற்றும் வீடே கமகமக்கக்கூடிய ரசம் வைக்கிறது எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்தின்றுங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு ஒரு கப்பு, அதாவது 100 ml பிடிக்கிற கப் அளவுல சொல்லியிருக்கேன். ஒரு கப்புக்கு தனியாவை சேர்த்துக்கலாம். லேசா வறுத்துப்போம், சூடானாவே போதுமானது. இத ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். அதே கப் அளவுக்கு ஒரு கப்பு பருப்பை சேர்த்துண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துல நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுத்து, நல்ல வாசனை வருது. இதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். ஒரு கப் அளவுக்கு காஞ்ச மிளகா, அதாவது 15 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். லேசா வறுத்துண்டாவே போதுமானது, கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். அரை கப் அளவுக்கு மிளகு சேர்த்துப்போம், அதையும் வறுத்துலாம். எல்லாமே லோ ஃபிளேம்ல வறுத்துப்போம். கொஞ்சம் வறுபட்டதும் சீரகம் அரை கப் அளவுக்கு சேர்த்துப்போம். சீரகம் சேர்த்துட்டு லேசா சுட பண்ணா மட்டுமே போதும். சீரகத்தை என்னைக்குமே நிறைய வறுக்க கூடாது, மருந்து வாசனை வந்துடும் நம்ம பொடி. அதனாலதான் லேசா சூடாயிடுத்து, இது போதுமானது. அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது போதும். இதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். அரை கப்பா அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துப்போம். லோ ஃபிளேம்லயே வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துல நல்லா வறுபட்டு இருக்கு, நல்லா கிறிஸ்பியா ஆயிட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதையும் அதே பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். இது ஆறட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும் கொரன்னு அரைக்க கூடாது, அதே மாதிரி நைஸாவும் அரைக்க கூடாது. இது மாதிரி இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கு. இத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். நம்மளுடைய ரசப்பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு ரசம் எப்படி பண்றதுன்னு பாப்போமா? அதுவும் பருப்பு ரசம். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்துட்டு 200 ml தண்ணியில 5 நிமிஷம் ஊற வச்சுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு குக்கர்ல சேர்த்துட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு 200 ml தண்ணி விட்டு 2 சிட்டிக்க மஞ்சள் பொடி சேர்த்து குக்கரை மூடி அடுப்புல ஏத்தி 4 விசில் லோ ஃபிளேம்ல எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். பெர்ஃபெக்டா வெந்திருக்கு. இதுக்கு 300 ml தண்ணி விட்டு பருப்பு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ ஒரு கிண்ணத்துல புளி கரைச்சலை சேர்த்துடலாம். தக்காளி 1, மஞ்சள் பொடி 2 சிட்டிகை சேர்த்துப்போம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். ரசப்பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்புல ஏத்தி 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ பருப்பு தண்ணியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது நுரைச்சு வந்தோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தாளிச்சுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடி சேர்த்துப்போம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துண்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சத ரசத்துல சேர்த்துருவோம். கொத்தமல்லி தழைகளை தூவின்றலாம். சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பருப்பு ரசம். நீங்களும் இந்த ரசப்பொடியை அரைச்சு சூப்பர் டேஸ்டியான ரசம் வச்சு அசத்துங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.